அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு புத்தாண்டில் நாம் எடுக்கக்கூடிய திட்டங்கள் என்ன? அதை பற்றி தான் உங்களோடு இரண்டொரு தகவல்கள் பகிர்ந்து கொள்ள போகின்றோம். முதலாவதாக, மகிழ்ச்சிக்கு அடிப்படை எது என்று சொன்னால் ஆரோக்கியம், அதாவது ஹெல்த். இப்போ ஆரோக்கியத்தை நாம் அடிப்படையாக கொண்டு இந்த ஆண்டிலிருந்து ஆரோக்கியத்துக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு நம்ம பிளான் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி செய்கின்ற போது ஆரோக்கியத்திற்காக இந்த உடல் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக சிறுதானியங்களை அதிகமாக பயன்படுவதற்கு அல்லது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சிறுதானிய உணவுகளை எடுத்துக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் அழகாக சொல்லி இருக்கின்றார்கள், என்ன? சோறு இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். எனவே ஒரு ஆரோக்கியமான உடல் இருந்தால்தான் நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தை தாண்டி செல்கின்ற போதும் மகிழ்ச்சியை நாம் கொண்டாட முடியும். எனவே மகிழ்ச்சிக்கு அடிப்படை ஆதாரம் ஆரோக்கியம். அதற்கு சிறுதானியங்களை நாம் அதிகமாக எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். ரெண்டாவது, மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ஆய்வு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, மகிழ்ச்சிக்கு ஒரு 100 மதிப்பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதில் 40 மதிப்பெண்கள் எதற்கு கொடுக்குறாங்கன்னா, நம்மை சுற்றி நல்ல நண்பர்கள் உறவுகளோடு பேசுகின்ற போது, அவர்களோடு உரையாடுகின்ற போது 40% மகிழ்ச்சி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இன்னொரு 40% என்ன அப்படின்னா, நாம் செய்கிற இடத்தில் நம்முடைய வேலை முழு ஈடுபாட்டோடு செய்கின்ற போது, அல்லது அதோட வித்தியாசத்தை நாம் ஏற்படுத்துகின்ற போது, அல்லது வியாபாரத்தில் ஒரு விதமான வித்தியாசம், இப்படி நாம் செய்கிற அந்த பணி, அது வியாபாரமோ நாம் செய்கிற இடமோ, அதில் காட்டுகிற ஈடுபாடு, அதில் ஒரு புதுமை தன்மை நாம் ஏற்படுத்துகின்ற போது இன்னொரு 40% நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இன்னொரு 20% என்ன அப்படின்னா, ஒரு 10% ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் மாறுபடும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. கடைசியா இன்னொரு 10% என்ன தெரியுமா? பணம். பணத்தால் நமக்கு 10% மட்டும் மகிழ்ச்சி கிடைப்பதாக ஒரு ஆய்வறிக்கை தகவல் இது. அப்போ இந்த புத்தாண்டில் நாம் செய்ய வேண்டிய திட்டங்கள், முதலில் நமக்கு ஆரோக்கியம், இரண்டாவதாக மகிழ்ச்சிக்குண்டான மதிப்பெண்கள், அதிகமான மதிப்பெண்கள் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நல்ல நண்பர்களோடு உறவாடுவதும், நம்முடைய வேலையில் இருக்கக்கூடிய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய புதுமைகளை நாம் ஏற்படுத்துகின்ற போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, இவையெல்லாம் சேர்ந்துதான் நம் மகிழ்ச்சியை கொடுக்கின்றன. நம்முடைய ஆதிசங்கருடைய வைர ஸ்லோகங்கள், அதாவது ஒரு அழகான ஒரு வரி என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, இந்த பிறப்பு, இந்த பூமியில் பிறக்கின்ற போது என்னென்ன துக்கங்கள்லாம் இருக்கு அப்படின்னு வரிசையா பாடிக்கிட்டே வரார். ஜன்ம துக்கம், ஜரா துக்கம், ஜயா துக்கம் அப்படின்னு பாடிட்டு கடைசியா ஒரு வரி என்னன்னா, தஸ்மா ஜாக்கிரதா ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ இந்த உலகத்தில் நம்முடைய தீம், இந்த வருஷத்தினுடைய தீம் அது என்ன அப்படின்னா, எப்போதும் விழிப்போடு இருப்போம், விழிப்போடு இருக்கின்ற போதெல்லாம் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று சொல்லி, இந்த புத்தாண்டு அனைவர் வாழ்விலும் ஒளி பரவட்டும் என்று சொல்லி, நன்றி, வணக்கம்.